டிராஃபிக் சிக்னல், ரெட் லைட்லேருந்து க்ரீன் லைட்டுக்கு மாறின ஒரு செகண்டில் நம்ம பைக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோமோ அதே மாதிரி தான் எனக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவளை பார்த்த செகண்ட்லேயே அவளை தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அவள் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவளை டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. பொதுவாக வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறப்போ அம்மா கேட்பாங்க, எங்கடா போகிற? அப்போ நம்ம அம்மா கிட்ட கோபமாக சொல்லுவோம், எனக்கு 1008 வேலை இருக்கும்மா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வேலை அவளை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். அவளை ஃபாலோ பண்ணுறதே நமக்கு 1008 வேலை தானே. மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, திருப்பதி போகலாம் வாடா. இல்லை மாமா, எனக்கு நேர்காணல் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு நேர்காணல்லாம் இல்லை, அவனை நேராக காண இருந்துச்சு. பெண்களுக்கு தாய்மை உண்டு, ஆனால் என்னவள் கண்களுக்கும் தாய்மை உண்டு. அவளை பார்க்கும் போதெல்லாம் உயிர் பெற்றேன். அவளை பார்க்கும்போது இப்படி கவிதையாக கொட்டுதுங்க. இப்படி போயிட்டு இருந்த என் லைஃப்ல 2 நாளா நான் அவனை பார்க்கல. அவன் வரலையேன்னு இந்த சாலை கூட இயங்குச்சு என் மனசு போல. சாலை மனம் பாலைவனமான அவன் பாதம் படாத அவளை நான் பார்த்த நாட்களை விட எதிர்பார்த்த நாட்களே அதிகம். எதிர்பார்க்கிறேன் அவளை பார்ப்பதற்காக. காலையில் 7 மணிக்கு ஃப்ரெண்டை எக்மோர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு போனேன். அப்போ நான் அவளை பார்த்தேன். நான் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு தான் அவன் சீக்கிரமாக வரா போகுது அவங்ககிட்ட லவ் சொல்லலான்னு போனேன். ஹலோ ஹலோ ஆரஞ்ச், ஹலோ ஆரஞ்சுடி, என்னையா கூப்பிட்டீங்க? டெய்லி 8 மணிக்கு வருவீங்களே, இப்போ 7 மணிக்கெலாம் வருவீங்களா? தான் நான் எப்போ வேணா வருவேன், உங்களுக்கு என்ன? சாரிங்க, ஐ லவ் யூ. பதில் சொல்லிட்டு போங்க. ஹலோ, பதில் சொல்லிட்டு போங்க. எங்க? பொதுவாக பொண்ணுங்க முன்னாடி பசங்க அடித்தாலே நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் ஒரு பொண்ணு என்னை அடிச்சுட்டு போயிட்டா, எனக்கு ஏன் கோபமே வரல? பிகாஸ் நான் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறேன். இருந்தாலும் அவளுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு ஃபாலோ பண்ணல. சரி 2 நாள் தாங்க, மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஒரு வேல்யூ இல்லையா? எப்போ என் பின்னாடி வந்துட்டு இருக்க? 2 நாளாக வந்தேன். டெய்லி உன்னை பார்த்தேன் கனவு. அப்போ நீ சேரி கட்டியிருந்த, தலை நிறைய பூ வச்சிருந்த, மாலையில் சாக போகிறோன்னு தெரிஞ்சு கூட அந்த பூ சிரிச்சிச்சு. ஒரு நாள் உன் கூந்தல வாழ போகிறோன்றதை நினச்சி அவ்வளோ அழகாக இருந்தது, தேவதை மாதிரி. நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இந்த மாதிரி பசங்களாம் ஒரு பொண்ணு நோ சொன்னதும் இன்னொரு பொண்ணு தேடி போகிறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் குழந்தை பசங்கள. குழந்தை பசங்களப்பா? குழந்தைங்கள ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போனால் ஸ்ட்ராபெரி பார்த்தா ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணுன்னு தோணும், வெண்ணிலா பார்த்தா வெண்ணிலா சாப்பிட்ணுன்னு தோணும். நமக்கு எப்பவுமே வெண்ணிலா தான். பேசிக்கிட்டே இருக்கேன், அவள் ஃபோன் பேசிகிட்டே போயிட்டான். மறுபடியும் அவளை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் அடுத்த நாள் எனக்கே தெரியாமல் அந்த ரோட்டில் போய் நின்றுட்டேன். என் பேரும் வெண்ணிலா தான். நான் உன்னை அடிச்சேன், திட்டினேன், கோவம் இல்லையா உங்களுக்கு? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. ஏன்? அம்மா அடிச்சுலாம் திட்டிருக்காங்க, ஆனால் அதுக்குள்ள கோபம். நான் நினச்சதில் 2 நடந்துச்சு. அவளை லவ் பண்ணணும்னு நினச்சேன், நடந்துச்சு.
கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துச்சு. அடுத்து கல்யாணம் பண்ணணும், அதுவும் கண்டிப்பாக நடக்கும்.